என் அன்பு தங்கமே, இன்று இந்த கருப்பன் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒளித்து வைத்திருக்கின்ற ஒரு பொருளை உன்னிடத்தில் எடுத்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த ஒரு பொருளை நீ நீண்ட காலமாக தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். தொலைத்து விட்டோமே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இந்த பொருள் உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த கருப்பன் என்னால் ஒளித்து வைக்கப்பட்டதை நீ அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் என் பிள்ளை அதை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய். அது மட்டுமல்லாமல் இந்த கருப்பன் என்னிடத்திலும் நீ முறையிட்டாய். அப்பா கருப்பா, நான் இதை தொலைத்து விட்டேனே, நீ எனக்கு கொடுக்க மாட்டாயா? நானும் எத்தனை காலமாகத்தான் இதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய். உன்னுடைய வேதனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வேதனைகள் எல்லாம் இந்த கருப்பன் என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு அப்பனாக நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் வேண்டாம். அப்பன் நிச்சயமாக நீ தொலைத்த அந்த பொருளை நான் தானே ஒளித்து வைத்திருக்கின்றேன். அதனால் நான் நினைத்த நேரத்தில் உன் கைகளில் அதனை எடுத்து கொடுத்து விடுவேன். இன்று அதற்கான நேரம் வந்திருக்கின்றது. என் பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டும். என் பிள்ளைக்கு இதை கொடுத்தால்தான் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய குழந்தையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு கிடைக்கும் என்பதனால்தான் உன் அப்பன் இதனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கருப்பனின் அன்பினை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும். என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்தது நம் கைகளில் கிடைக்கும் என்று. இல்லை, அப்பன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நாள் உனக்கு அது கிடைக்கும் பொழுது கூட இது நமக்கானதுதான் என்று தெரியாமல் நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருப்பாய். உன்னை நான் பயமுறுத்தவில்லை, எச்சரிக்கையாக இருக்கச் சொல்கின்றேன். தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு எதுவும் சாத்தியம் என்று நான் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எதற்காகவும் கலங்கி நிற்காதே. என்ன விஷயமாக இருந்தாலும் அது நம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாலே போதும். எல்லாமும் உன்னை வந்து சேரத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனையிலும் இருந்து நீ தப்பிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதேனும் ஒரு கஷ்டம் மேலும் மேலும் வந்து உன்னை போட்டு அழுத்தி விடுகின்றது. என் பிள்ளையே, இனி எந்த நேரத்திலுமே நீ இந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருந்த முடியாத அளவிற்கு நல்ல சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாகப் போகின்றது. இந்த கருப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட்ட உனக்கு வாழ்க்கையில் இனி எல்லாமும் சந்தோஷம்தான். எந்த நேரமும் உனக்கு மன நிறைவு கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழத் தொடங்குவாய். எப்பொழுது எல்லாம் இந்த கருப்பனின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்று நம்பினாயோ அப்பொழுது எல்லாம் இந்த கருப்பனினி உன்னை தேடி நிச்சயமாக வருவேன். அப்பனின் அன்பினை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நீ எடை போட்டு விடாதே. எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாத ஒரு அன்புதான் இந்த கருப்பனின் அன்பு. எல்லை காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு எளிதாகவெல்லாம் ஒருவரின் இல்லத்தின் வாசலில் காவல் வந்து நின்றுவிட மாட்டேன். அதையும் தாண்டி நான் உன் இல்லத்தின் காவலுக்கு நிற்கிறேன் என்றால் என் பிள்ளையே, உனக்கு இந்த கருப்பனிடம் இருந்து தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ சரியாக முடிவெடுத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அப்பன் எதையும் உனக்கு தராமல் விட்டு விடுவேனா? உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் பிள்ளையே, நீ தொலைத்த அந்த விஷயம் இந்த கருப்பன் என் கைகளில் கிடைத்தது. நான் அதனை வெளியில் எங்கும் கொண்டு சென்று போடாமல் உன் இல்லத்திற்குள்ளேயே ஒளித்து வைத்து விட்டேன். என்று அது உனக்கு தேவைப்படுகின்றதோ அன்று நான் அதை உன் கைகளில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று நினைத்தேன். அதை இன்று நான் செய்ய போகின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ஞாபகம் இருக்கின்றதோ இல்லையோ, ஏனென்றால் நீ அதை தொலைத்து பல நாட்கள் ஆயிற்று. உன் அப்பன் எனக்கு அது ஞாபகம் இருக்கின்றது. என் பிள்ளை இதை தேடுகின்றாயே, என் பிள்ளைக்கு இதை கொடுத்தால் மன நிம்மதி கிடைக்குமே என்று. என் பிள்ளையே, அப்படியானால் நீ தொலைத்தது எதை? என் குழந்தையே, நீ தொலைத்த விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய புன்னகை.
உன் முகத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை, அது இருந்தால் உனக்கு நிம்மதி அதோடு சேர்ந்து கிடைத்திருக்கும், மனநிறைவும் இருந்திருக்கும். ஆனால் என் பிள்ளை, அந்த புன்னகையை தொலைத்து பல நாட்கள் ஆயிற்று. உன் முகத்தில் சிரிப்பை பார்த்தே பல வருடங்கள் ஆயிற்று. அப்பா, நான் என் சந்தோஷத்தை அல்லவா தொலைத்து விட்டு நிற்கின்றேன். நீ எப்பொழுது என் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கப் போகின்றாய்? இந்த வாழ்க்கையை எப்பொழுது எனக்கு மீட்டு கொடுக்கப் போகின்றாய் என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வினை இந்த கருப்பன் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கையில் தருவேன். நான் தரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்று நான் ஏற்கனவே உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அந்த வாக்குறுதியினை நிறைவேற்றும் விதமாகத்தான் இன்று இந்த கருப்பனை நீ கண்டு கொண்டிருக்கின்றாய். அப்பன் நினைத்ததை சாதித்து காட்டுவான். அப்பன் சொன்ன சொல் ஒரு நாளும் மீற மாட்டான் என்பதனை நீ புரிந்திருந்தால் இன்று நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ ஒத்துக்கொள்வாய். என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு தர வேண்டும் என்று எண்ணியது உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம். நான் உனக்கான மனநிறைவை உன் கைகளில் தருகின்றேன். உனக்கான தேவைகளை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். என்ன வேண்டும் என்றாலும், எது வேண்டாம் என்று நீ சொன்னாலும், உனக்கு நல்லது எனும் பொழுது அதை இந்த கருப்பன் நிச்சயமாக உன் கைகளில் தராமல் போக மாட்டேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தெளிவுகளை பெற வேண்டும். அதைத்தான் இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய சந்தோஷத்தை நீதான் தொலைத்தாய் என் பிள்ளையே. ஏனென்றால் கஷ்டம் அதிகமாக வந்தவுடன் சிரிப்பதையே மறந்து விட்டாய். கஷ்டத்தை தூக்கி தலையில் வைத்து பாரமாக எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை. பாரம் ஏற ஏற உனக்கு அது சுமையாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, கஷ்டம் வரும் வராது என்று யாரும் சொல்லவில்லை. எந்த தெய்வமும் உனக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுப்பது கிடையாது. வருகின்ற கஷ்டத்தை எதிர்கொள்கின்ற மன தைரியத்தை தான் தருவேன் என்று சொல்வார்கள். அப்படித்தான் நானும் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த பாரம் அப்படியே உனக்கு கனமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வேண்டும் என்றால் உன்னுடைய முகத்தில் புன்னகை எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ளத் தொடங்கினால் நம்மால் இது முடியும், இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று எண்ணிக்கொண்டு அதை நீ எதிர்கொள்ளத் தொடங்குவாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து உன்னுடைய புன்னகை உன்னை காப்பாற்றும். நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்கும். நீ தாங்கி சுமக்கின்ற அந்த சுமையானது உனக்கு நிச்சயமாக பாரம் குறையத் தொடங்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த புன்னகையை தொலைத்துவிட்டு வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்றாய். உன்னிடத்திலேயே இருக்கின்றது உனக்கான ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தாமல் இருப்பதனால்தான் உனக்கு எதிரில் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏற்றது போல ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் ஆட்டத்தை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்றால், அதே நேரத்தில் ஒருவர் உனக்கு தீங்கு செய்ய உன் அருகில் வராமல் இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை நீ தேடத் தொடங்கு. நீ சந்தோஷம் அடைந்த பிறகு அடுத்தவர்களுக்கு நீ உதவிகளை செய்யத் தொடங்கு. உனக்கு கிடைத்த நன்மைகளை அடுத்தவர்களுக்கும் நீ எடுத்து கூறி அவர்களையும் சந்தோஷமாக இருக்கச் சொல். இந்த புன்னகையை நான் இப்பொழுது உன் கைகளில் தருகின்றேன். அப்பாவை பார்த்து ஒரு முறை சிரித்து விடு என் தங்கமே. உன்னுடைய இந்த சிரிப்பும் உன்னுடைய முகத்தில் மலர்கின்ற இந்த புன்னகையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். புன்னகை என்பது தேவைக்கு. மனது மகிழ்ச்சியுறும் நேரத்தில் எப்பொழுதும் அதை கட்டுப்படுத்தாமல் சிரித்து விட வேண்டும். அதே நேரத்தில் உன் மனது அதிகப்படியான வேதனையை சுமக்கும் பொழுதும் இந்த புன்னகையை மெலிதாக கொடுத்து நாம் இதிலிருந்து மீண்டு வந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வர வேண்டும். அப்பன் இன்று உனக்கு இதை உன் கைகளில் கொடுத்து விடுகின்றேன். இதை நீ உனக்குள் ஏற்றுக்கொள்வதும், இல்லை இல்லை அப்பன் எதையோ சொல்கின்றார், நமக்கு இது தேவையில்லை என்று சொல்லி தூர எறிந்து விடுவதும் உன்னுடைய
விருப்பம். என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுத்து விட்டேன். இந்த நேரத்தில் இதை சரியாக நீ பின்பற்றுவாயானால், இனிமேல் நான் சொல்வது போல கேட்டு நீ நடந்து கொள்வாயானால், உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக உன்னிடத்திலேயே நிலைத்து நிற்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.